லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் புள்ள சஞ்சு காட்டு சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டு திரும்ப வர வரைக்கும் அவளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது டாக்டர். அது என் கையில இல்லம்மா. இனி மருத்துவத்தால அபியை காப்பாற்ற முடியாது. அதிகபட்சம் இன்னும் ஒரு நாள், அதுக்கு மேல அபி சாக போறா, குழந்தை அனாதையாக போகுது. இந்த சொத்து, வீடு, வாசல், காரு, கொத்து சாவி எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. நானும் என் பொண்ணு ஸ்ரீஜாவும் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு தான் நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஐயோ, என்னாலேயே நம்ப முடியலையே. ஐயோ, வலிக்குது வலிக்குது. உண்மைதான் உண்மைதான், நடக்கிறது எல்லாம் நிஜம்தான். ஐயோ, இதுக்கு மேல அபி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. ஐயோ, அதனால அபியை நீங்க உங்க வீட்டுக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க? அபி செத்துருவான்னு அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்களா? முடியாது, எங்களால அபியை எங்க கூட்டிட்டு போக முடியாது. நீங்க எங்களை கைவிட்டாலும் நான் கும்பிட்ட சாமி எங்களை கைவிடாது. என் பையன் சஞ்சு காட்டு சிவன் கோயிலுக்கு போயிருக்கான். அந்த சாமி எங்க அபியை எதுவும் பண்ணாது. சஞ்சீவ் திரும்பி வந்து என் அபியை பாப்பான், கண்ணு முழுக்க வைப்பான். இது நடந்தே தீரும். அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தாம்மா. நம்ம சந்தோஷப்பட்ட மாதிரி ஸ்ரீஜாவும் சந்தோஷப்படட்டும். நம்ம அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். அம்மாடி அபி, நீ எங்க தங்குண்டி. நீ எங்களை விட்டு போயிடுவேன்னு டாக்டர் சொல்றாரு. நீ எங்களை விட்டு போயிட்டா அப்புறம் நாங்க என்னடி பண்றது? எங்களை விடுடி. நீ இல்லாம உன் புள்ள என்னடி பண்ணும் சொல்லடி. அபி, உன் பாப்பா உன்னை எப்படி பாக்கும் தெரியுமா? என்ன குளிப்பாட்டி தலை சீவி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி பார்த்து ரசிமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப நீ என்னடி பண்ணுவ? நீ இல்லனா இதுக்கு பசிச்சா யாரடி பால் கொடுப்பா? விட்டுட்டு போயிடாதடி. உன் புள்ள உன்னை ஏக்கமா கேக்குறா. உனக்கு கேக்குதாடி? உன் புள்ளைக்காகவாவது நீ கண்ணு முழிச்சு வா. உன் புள்ளைய தாயில்லாத புள்ளைய ஆக்கிடாத. கண்ணு முழிச்சு எழுந்து வா. டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யாக்கு. வா அபி. அழாதீங்கம்மா, நீங்க சொன்னதுதான். டாக்டர் நம்மள கைவிட்டாலும் அந்த ஆண்டவன் நம்மள கைவிட மாட்டாமா. அபி கண்டிப்பா கண்ணு முழிப்பா. சஞ்சீவ் முழிக்க வைப்பான்.
வேலைய பாரு. வர்மா சார், சந்தோஷ் உங்களுக்கு கால் பண்ணாரு. என் தம்பி சஞ்சீவ் உங்க கம்பெனில 10 crores கடன் வாங்கியிருக்காரு. ஆமா, நாங்க அந்த கடனை ரீபே பண்ணலான்னு இருக்கோம். ஆனா எங்க கிட்ட 10 கோடிக்கு கேஷும் கோல்டும் ரெண்டுமே கலந்து இருக்கு. நீங்க கோல்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? சார் எங்க வர்மா ஃபைனான்ஸ் கம்பெனில கோல்டு லோனும் தர்றோம். ஸோ கோல்டு 24 கேரக்டா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்குவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க எப்ப சார் வந்து லோனை ரீபே பண்ண போறீங்க? எங்க அம்மா ஊர்ல இருந்து பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து உங்க பணத்தை நாங்க கட்டிடுவோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க என்ன பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எடுத்திருக்கீங்க. எந்த அளவுக்குன்னா உங்க டாட்டரோட எக்ஸ்போர்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணி நான் என்னோட டிசைனை வச்சு ஜெயிச்சேங்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட டேலண்ட் இருக்கு, என்னால மட்டும்தான் உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்க முடியும்னு நம்பிதான் எனக்கு நீங்க சான்ஸ் கொடுத்திருக்கீங்க. நான் எனக்கு ஏத்த டீல பேசணும்ல. ரொம்ப சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். சிம்பிளா சொல்லிடுங்க சார். டீலா நோ டீலா? அபி லோனை ரீபே பண்ண போறாளா? அபிக்கு பணம் கொடுத்தது அவ கடனை கட்டுறதுக்கு இல்ல, அபியை யூஸ் பண்ணி என் பொண்ணு பெஸ்ட் பிசினஸ் உமனா ஆக்க வேண்டியதுதான். விடவே கூடாது. அபிய கடனை திருப்பி கட்டவே விடக்கூடாது. ஏன்னா அபி கடனை திருப்பி கட்டிட்டா அபியும் சஞ்சீவும் ஒன்னாயிடுவாங்க. அப்புறம் அபி எப்படி கண்ட்ரோல் பண்ணி நான் நினைச்சதை சாதிக்கிறது? அபி எப்பொழுதும் என் காலடியில தான் கிடக்கணும். அவளோட எல்லா டேலண்டும் எனக்கு மட்டும்தான் பயன்படணும். அதுக்கு நான் உடனே ஏதாவது பண்ணணுமே. வர்மா சார், இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? நினைச்ச நேரத்துல நினைச்ச காரியத்தை முடிக்கிறது தான் அந்த வர்மா. சொல்லுங்க சார், என்ன வேலை சார் முடியணும்? ஒரு 10 கோடி பணத்தை அடிக்கணும். திருட்டா? ஏன் செய்ய மாட்டியா? ஏன் சார் செய்ய மாட்டேன். மற்றவங்க கிட்ட வேலை செஞ்சா சிங்கிள் பேமெண்ட் தான். ஆனா உங்ககிட்ட வேலை பார்த்தா எங்களுக்கு டபுள் பேமெண்ட் கிடைக்கும் சார். செய்யாம இருப்பேனா? கண்டிப்பா செய்யறேன் சார். வேலையை முடிச்சு அந்த 10 கோடி பணத்தை நீ திருடிட்டு போக நினைக்காத. மீறி நினைச்சா ஒன்ன ஃபாலோ பண்ணிட்டு வர ஏன் ஆளுங்க டெஃபினெட்லி தே வில் கில் யூ. ஐயோ சார், நான் உங்க பணத்துக்கு ஆசைப்படுவேனா சார்? எனக்கு தெரியாதா சார் உங்களை பத்தி? சார் வேலை முடிஞ்சு 10 கோடி பணமும் உங்க கைக்கு வரும் சார். நீங்க கவலையே படாதீங்க. சரி, நான் பணத்தை கொண்டு வர ஆளை பத்தினோட டீட்டெயில், லொகேஷன் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகே சார். டேய், ஒரு கார் வருது, நம்ம யாரும் பாத்துற கூடாது. வாங்கடா, கார் பண்ணதுக்கு அப்புறம் வருவோம்.
ஹலோ, என்னாச்சு? சார் நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டோம் சார். 10 கோடி பணத்தை அடிச்சாச்சு சார். சரி, அந்த பணத்தை நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். கோடி ரூபா பணத்தை ரீபே பண்றேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. பேக்கை திறந்து பார்த்தா பணத்துக்கு பதிலா டூப்ளிகேட் நோட்டு இருக்கு, நகைக்கு பதிலா கல்லு இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். அம்மா, என்னம்மா இது? சந்தோஷ், ஊர்ல மாமா என்கிட்ட பேக் கொடுக்கும் போது உள்ள பணமும் நகையும் தானே இருந்தது. இந்த பேக்குக்குள்ள இருந்த பணமும் நகையும் எப்படி டூப்ளிகேட் பணமாவும் கல்லாவும் மாறுச்சுன்னு எனக்கு தெரியலடா. அபி, என்னோட மூவ் இது வரைக்கும் தப்பானதே இல்லை. பட் இட்ஸ் வாஸ் ராங் இன் ஒரு மேட்டர். பிரசன்ன ஜோசியர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சது. உங்களுக்கும் ஈசனோட சன்னதிக்கும் ஏதாவது செயல் செஞ்சு பிணக்கு இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜோசியரே. ரொம்ப நல்லது. அபியோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. அந்த விஷயம் நடக்கும்போது நீங்க பண்ண பாவ கணக்க திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கே செய்தி வரும். அபி, நீ என்னோட எதிரின்னு தெரியாம உன் டேலண்டை யூஸ் பண்ணி உன்னை லைஃப் லாங் என்கிட்ட அடிமையா வச்சுக்கணும்னு நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். இனி உன் புருஷன் சஞ்சீவும் சரி, நீயும் சரி, உயிரோடு இருக்கவே கூடாது. உங்க 2 பேர் கதையும் நானே முடிக்கிறேன். ஈஸ்வரா, காலப்பெட்டகம் எல்லாத்தையும் அவுக்க ஆரம்பிச்சிருச்சியா? கர்மாவும் கடவுளும் ஒண்ணு. முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும். செஞ்ச தவறுக்கான கர்மா முளைச்சி வளர்ந்து இப்போ விருட்சமா பிரம்மாண்டமா நிக்குது. வேரோடு வெட்டி எறிய அது என்ன ஆலமரமா? காலமரம். ஆனா ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு இருக்கிறதோ எல்லாத்துக்கும் பின்னாலையும் பெரிய கர்மாவோட கணக்கு மறைஞ்சிருக்கிறதோ யாருக்கும் தெரியாது. இப்ப எல்லாம் கைமீறி போச்சு. எழுதன விடைத்தால் திருத்தப்பட போகுது. அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு லட தெரிய போகுது. இனி யாரும் எதுவும் பண்ண முடியாது. சர்வேஸ்வரா, ஆடல் நாயகனே, அனைத்தையும் ஆட்கொள்ளும் பரமேஸ்வரா, இந்த உலகில் இருக்கும் ஆன்மாக்களின் போராட்டம் உன் அருளால தீர்க்கப்படட்டும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். நீங்க எல்லா ஃபைல்ஸும் ரெடி பண்ணிடுங்க. சரிங்க. நான் ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணிட்டு சைன் பண்ணிடுறேன். சரிங்க மேடம். அதுக்கப்புறம் நான் என்ன ஒரு நிமிஷம். அம்மா கால் பண்றாங்க. அம்மா, என்னாச்சு? அபி இப்ப எப்படிமா இருக்கா?
இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேம்மா. ஏன்னா அபி ஹெல்த்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கண்டிப்பா சந்தோஷ் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாரு. அபி ரொம்ப பாவம் ஜான்சி. பெத்த புள்ள யாருன்னு தெரியாம படுத்த படுக்கியா கண்ணு முழிக்காம இருக்கா. அவ சீக்கிரமே குணமாகணும். அம்மா, அபி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமாமா? யாரு ஜான்சி? அந்த ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜாவா? சந்தோஷ் வைஃப் ஸ்ரீஜாவியா சொல்ற? ஆமாமா. அபியோட குழந்தைய சுந்தரிய வச்சு கடத்தினது, மங்காவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொல்ல பார்த்தது எல்லாமே இந்த ஸ்ரீஜா பண்ண வேலைதாமா. அபி அந்த ஸ்ரீஜாவுக்கு என்ன கெடுதல் பண்ணான்னு ஸ்ரீஜாவுக்கு இப்படியெல்லாம் புத்தி போகுது. யாராவது சொந்தத்தையே அழிக்க நினைப்பாங்களா? என்ன மனுஷியோ. ஜான்சி, நீ அந்த ஸ்ரீஜாவை விட்டுடாத. அவ பண்ண தப்புக்கான தண்டனைய அவ அடைஞ்சே தீரணும். கண்டிப்பா விட மாட்டமா. அந்த ஸ்ரீஜா குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்காவது ஜெயிலே கிடக்குற மாதிரி தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்திருக்கமா. நல்ல காரியம் பண்ண ஜான்சி. ஸ்ரீஜாலாம் பொல்லாத மிருக மாதிரி. கூண்டுக்குள்ள இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. சரிம்மா, நான் அபிய போய் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். டிரைவர் மேடம், வண்டி எடு. ஓகே மேடம். இனி மருத்துவத்தால அபியை காப்பாற்ற முடியாது. அதிகபட்சம் இன்னும் ஒரு நாள் தான். அதுக்கு மேல சந்தோஷ், நீ போன்ல சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. அபி இப்ப எங்க இருக்கா? உள்ளதான். சரி வா. என்னங்க, நம்ம அபிக்கு சந்தோஷ் எல்லாத்தையும் என்கிட்ட போன்ல சொல்லிட்டான் சீதா. ஐயோ, எங்க அண்ணன் வேற வந்துட்டாரே. உங்க குடும்பமே அழுவறத பாக்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் பாப்பாவை பாத்துக்கோங்க. நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏமா திடீர்னு கோவிலுக்கு? அபி இந்த நிலைமையில பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலங்க. அதான் என்னால முடிஞ்சதை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா பண்ண போறீங்க? அபி பொழைக்கணும்னு அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து தீ மிதிச்சு வேண்டலான்னு இருக்கேன்ப்பா. நான் கெஞ்சி அழுது பார்த்து மனசு இறங்காத அந்த சாமி நான் எடுக்கிற தீச்சட்டிக்காகவாவது மனசு இறங்கி நம்ம அபிய காப்பாத்தும். இல்ல சீதா, இப்போ உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இல்லங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்லி வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் அம்மனை வேண்டி தீச்சட்டி எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அதை யாரும் தடுக்காதீங்க. நீ இவ்வளவு சொல்லும் போது நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்ல போறோம். போயிட்டு வாமா. அபி, நீ கண்டிப்பா கண்ணு முழிப்பமா. நான் கும்பிடுற அம்மன் உன்னை கண்டிப்பா கண்ணு முழிக்க வைப்பா. அப்படி இல்லன்னு வச்சுக்கைய, நான் அம்மன் சன்னதியில உயிரை விட்டுருவேன். நான் வரேன் அபி. அத்தை,
என்ன கூப்பிட்டாங்க. நம்ம அபி என்ன கூப்பிட்டா. அபி சொல்லுமா. நீதானே அபி என்ன கூப்பிட்ட. எங்க அபி தாங்க என்ன கூப்பிட்டா. இது சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கே. அம்மா இல்லம்மா, நாங்களாம் இங்க தானே இருக்கோம். அபி கூப்பிட்டு இருந்தா எங்களுக்கு கேட்டிருக்கோம்ல. இல்லடா, அபி என்ன கூப்பிட்டது உங்க காதுக்கெல்லாம் கேட்கல. என்ன அவ மனசுக்குள்ள வச்சு கூப்பிட்டா. அது எனக்கு மட்டும்தான் கேட்கும். நான் கஷ்டப்பட்டா அபி மனசு தாங்காது சந்தோஷ். அதான் நான் கஷ்டப்பட்டு தீச்சட்டி எடுக்க போக கூடாதுன்னு சொல்லி அபி என்ன மனசு மாதிரி கூப்பிட்டு இருக்கா. அம்மா தாயே, நான் உனக்காக தீச்சட்டி எடுக்கிறது எனக்கு ஒண்ணு கஷ்டமா இல்லம்மா.